ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி நேற்று அதிரடியாக ஒரு நியூ சிலபஸ் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க. நானுமே செம்மையாக பயந்து தான் இருக்கேன்னு கூட சொல்லலாம். இன்னமுமே ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே இப்போ நம்ம வந்து இப்போ ஜிகே அப்படின்றது 100 மார்க்ஸ்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா அதில் வந்து 25 மார்க்ஸ் மேக்ஸ்னு தெரியும், மற்றது வந்து ஜிகேயோட கொஷின்ஸு அது மட்டும் தான் தெரியும். 75 கொஷின்ஸ் வந்து இதுன்னு தெரியும். ஆனால் இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் வந்து 5 கொஷின் தான் இருக்கும், ஜாகிரஃபியில் 5 கொஷின் தான், அது ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்லலாம் இந்த கொஷின் தான் 10 கொஷின்ஸ் தான், பாலிட்டியில் 15 கொஷின் தான், பொருளாதாரம்ல 20 கொஷின் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு 20 கொஷின் தான் சொன்னாங்க. நமக்கு முன்னாடி வந்து 9 யூனிட்ஸ் இருந்தது ஜிகேல, இப்போ 6 யூனிட்ஸ் தான் இருக்குது. அதுக்காக வந்து யூனிட்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு இல்லை, எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படி தான் வச்சுருக்காங்க. சிலதில் வந்து முன்னாடி இருந்ததை விட எக்ஸ்ட்ராவாகவே சிலபஸ் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிலபஸ் தான் இருக்குது. முன்னாடி இருந்ததும் இருக்குது, எதுவுமே வீணாக போகலை. அது கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்றதெல்லாம் கிடையாது. எப்பயுமே படித்தது எப்பயுமே வேஸ்ட்டே ஆகாது. அது இதுலேயும் நல்லாவே பொருந்தும் நமக்கு. என்ன அப்படின்னா, எல்லா மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்தந்த சிலபஸ்க்கு இவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ப்ளஸ் தான். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து விட்டுடலாம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் 5 மார்க்ஸ், சயின்ஸ் 5 மார்க்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து சயின்ஸை படிக்கவே மாட்டாங்க. சயின்ஸில் வந்து என்ன நடக்குது ஏதுன்னே நமக்கு தெரியாது, எவ்வளோடா படிக்கிறது, எவ்வளோ வரும், ஆக்சுவலி நமக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க 5 மார்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இவ்வளோ வேஸ்ட்டு சிலபஸ் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்க மாட்டேன், மற்றவங்க எப்படின்றதில்ல. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா சயின்ஸில் கை வைக்கலாம். முன்னாடி இருக்கிறது வெயிட்டேஜஸ் அதிகமாக இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் லாஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்போ தொடமாட்டேன் அப்படின்றது நான் இதெல்லாம் படித்து முடித்தாதான் தெரியும். மற்றதெல்லாம் படித்து முடித்து நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்றப்ப சயின்ஸ் வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுருப்போம். இப்போ அதை வச்சு நமக்கு ஐடியாவாக செயல்படலாம். முன்னாடி வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போது வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், இதை அடுத்து பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். ஸோ பார்த்து சிந்திச்சு தான் நமக்கு இது செயல்படணும். இன்னும் இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொரு டீட்டெயில் வீடியோ நான் கொடுத்துருவேன். இப்போ மேலோட்டமாக ஓவியூவாக நான் கொடுத்துட்ருக்கேன். குவாலிட்டிலேருந்து எல்லாமே வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம என்னென்ன இது விடுதலை போராட்டம் காணும், சமூக மாற்றம் காணும் அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. இது வந்து யூனிட் 9ல் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படித்தது எப்பயுமே எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஜிகே பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் தான் ரொம்ப கம்மியான மார்க்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லாஸ்ட்டாக கொடுக்கலாம், அதோட இது ப்ரியாரிட்டி அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுமாதிரி ஜாகிரஃபி வந்து 5 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எதுக்கும் பயப்படாதீங்க, படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கொடுக்குறோம், எப்படி ஆரம்பிக்கலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ. நான் ஜஸ்ட் வந்து சிலபஸோட அனாலிசிஸ் தான் சொல்கிறேன், ஓவியூ மாதிரி தான் சொல்கிறேன், என்ன டிஃப்ரென்ஸுன்றது மட்டும் தான் சொல்கிறேன். ஜிகேயில் எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க தான். எல்லாருக்குமே புதுசு தானே இந்த வாட்டி, எல்லாருமே இப்போ தானே படிக்க போகிறாங்க. அதாவது இந்த இந்த சிலபஸ் வந்து இனிமேட்டு தான் படிக்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டு எப்படி வரும், எக்ஸாம் எப்படி வரும்ன்றது தெரியாது. அது ஒரு வகையில் பார்த்தா ப்ளஸ்ஸும் கூட, இன்னொரு வகையில் பார்த்தா மைனஸும் கூட. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாகவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக இருந்தால் என்ன ஆகும், கட் ஆஃப் அதிகமாகும். அப்படி இல்லைன்னா என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல், எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல், நமக்கு எங்கே படிக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படியும் வாய்ப்பு இருக்குது, அப்படியும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பயப்பட வேணாம் அப்படின்றதுக்காக எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்குமே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பயமாக தான் இருந்துச்சு. ஸோ பயப்பட வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் இது தான். மேக்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது, முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது. அதில் எதுவும் புதுசாக சொல்கிறதுக்கு 25 மார்க்ஸ் தான். அதில் லாஜிக்கல் எது, குவான்ஸ் எது அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து தமிழை இவ்வளோ இதுவாக கொண்டு வருவாங்க அப்படின்றது நம்ம ஏன் விழுந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாத்தையும் பற்றியும் அப்படின்னுட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் சிலபஸ் வந்து இலக்கணம் அதுவே வந்துருச்சு, கலைச்சொற்கள் அது இதுன்னுட்டு. இது என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப 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 ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. சொல்லப்போனால் இதில் வந்து 90ன்றது அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லாராலுமே அதை எடுக்க முடியாது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. எந்த இடத்துலையுமே இலக்கணத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. எந்த இடத்துலையுமே இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லை, 12th வரைக்கும் படிச்சிடலாம்.
இலக்கணம் இவங்க வந்து 10th வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்காதீங்க. ஸோ இதில் நமக்கு படித்து மனப்பாடம் பண்ண வேண்டியதுன்றது குறைஞ்சது கம்மியாக தான் இருக்குது. அது வந்து 7th யூனிட்டில் இருக்குது பாருங்கள். இது மட்டும் தான் நம்ம படித்து மனப்பாடம் பண்ண வேண்டியது, மற்ற எல்லாருமே நமக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டியது தான் இருக்குது 6 வரைக்கும். ஸோ இலக்கணம் 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 எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டே இருங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க, புரிஞ்சுக்கிட்டு இந்த இது பண்ணுங்க, ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. 12th வரைக்கும் ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. 7th இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறள் முன்னாடி வந்து நமக்கு 25 அதிகாரம் இருந்துச்சு, இப்போ 20 அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது மாதிரி அறநூல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சோண்டு ஆசிரியர்கள் பற்றி மட்டும்தான் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே வந்து திருவிக்காவை காணும், பாரதியாரை காணும். பாரதியாரை காணும், இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? பாரதியார் இல்லாமல் தமிழ் என்னது தெரியல. அவங்க என்ன நினச்சி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ திருக்குறளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க. அதில் இல்லாமல் சிலபஸ் வச்சுக்கிட்டு படிங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் படிங்க, சிலபஸ் இல்லாதவங்கள தேவையில்லை. ஓகேவா? தமிழ் ரொம்ப 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 ஈஸி. முடிஞ்சால் 100 மார்க்கு கூட அசால்ட்டாக அடிச்சிடலாம், எல்லாருமே அடிச்சிருவாங்க. ஸோ தமிழுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுங்க, எல்லாருமே அடிச்சிருவாங்க. கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த வாட்டி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஜிகேல வந்து தனியாக கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்களா, ஆனால் இப்போ பாருங்கள் ஜாகிரஃபி, சயின்ஸு, அதில் 2 யூனிட் 5 அது மாதிரி அதுலேயே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லி லாஸ்ட்டில் அப்படியே என்னமோ அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ பாலிட்டியில் 15 கொஷின்ஸ் அப்படின்னா அதில் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது. சரியா? ஸோ 15 கொஷின்ஸில் 10மே கரண்ட் அஃபேர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது, 5 மட்டும் புக்கில் இருந்து கேட்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த வாட்டி முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் நடத்திருக்காங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு தனியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 10 மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுருவாங்க, அப்படி தானே? ஸோ நம்ம 10 மார்க் தானே, ஸோ நம்ம வேறு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இத்தனை நாள் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்லேயுமே லெசன் நடப்பு நிகழ்வு சயின்ஸில், சோஷியலில், ஜாகிரஃபிலன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்கிறதுனால ஃபுல்லாக கூட நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எப்படி கேட்பாங்கன்றது நமக்கு ஐடியா கிடையாது, ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ அதுவே ஃபுல்லாகவும் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும், அப்போ தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஏன்னா இந்த வாட்டி ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்மளை தலையில் ஏற்றி வச்சுருக்காங்க. எந்த இடத்துலையும் விட்டுட்டு போகிறோம்னு நினச்சிடாதீங்க. நியூஸ் பேப்பர்ஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணும், கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணும், மிஸ் பண்ணவே முடியாது. ஓகே? ஸோ படிக்க ஆரம்பிக்கலாம், எதுவும் யோசிச்சுட்டே உட்காந்துருக்காதீங்க. இருக்கிறது போன வாட்டி இந்த சிலபஸ் வச்சு படிச்சுக்கிட்டே இருங்க. இதில் டீட்டெயில் வீடியோ இன்னும் எப்படிலாம் ஆரம்பிக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன். முன்னாடி இருந்ததில் என்ன இருக்குதோ அதை வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஜிகேவை தமிழில் இலக்கணம் படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே? ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.